B-tree டேட்டா ஸ்ட்ரக்சர் வந்து பைனரி சர்ச் ட்ரீயோட எக்ஸ்டெண்டட் ஃபார்மேட். இதில் ஸ்பெஷலாக என்ன இருக்கும்னு பார்த்தா எம்வே சர்ச்சிங் இருக்கும். எம்வே அப்படின்னா என்னென்னா அந்த ட்ரீயோட ஆர்டர், அதை தான் எம்வே சொல்லுவோம். ஒரு நோடு இருக்குன்னா அந்த நோடு எவ்வளோ சில்ட்ரனை அக்கோமடேட் பண்ணுமோ அதை தான் ஆர்டர் அப்படின்னு சொல்கிறோம். B-tree ஏவிஎல் ட்ரீ அண்ட் ரெட் பிளாக் ட்ரீயோட கம்பேர் பண்ணும் போது ஹைட் வந்து குறைவாகவே இருக்கும். இது ரெண்டு ஏவிஎல் அண்ட் ரெட் பிளாக் ட்ரீ மாதிரியே B-treeயும் ஹைட் பேலன்ஸ் பைனரி ட்ரீ தான். B-treeல ரூட் நோட் கம்பல்சரி 2 சில்ட்ரன் இருக்கணும். அதுக்கப்புறம் இன்டர்னல் நோட்ஸ் எல்லாம் ரூட் நோடும் அண்ட் லீஃப் நோடும் தவிர்த்து மீதி இருக்க நோட்ஸ் எல்லாம் M/2 சில்ட்ரன் இருக்கணும். எம்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், ஆர்டர் அப்படின்னு பார்த்தோம். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா எல்லா அந்த ட்ரீல இருக்க எல்லா லீஃப் நோடும் சேம் எண்டில் முடியணும். ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் பர்ஃபெக்ட் பைனரி ட்ரீனாவே சேம் லெவலில் முடியணும்னு சொல்லிட்டு. அதே தான் இங்கே சேம் லெவலில் B-treeலையும் முடியணும். B-treeல சார்ட்டட் வைஸாக இருக்கும் டேட்டாஸ் எல்லாமே. இந்த B-treeல பார்த்தோன்னா லீஃப் லெவல்ஸ் வந்து சேம் ஆர்டரில் இருக்குது. அதுக்கப்புறம் ரூட் நோடுக்கு 2 நோடு தான் இருக்குது. கீஸ் வந்து பார்த்தோன்னா M-1 கீ இருக்கணும். M அப்படின்னு சொன்னால் அந்த ஆர்டரை தான் நம்ம M அப்படின்னு சொல்லுவோம். அது எப்படி டிசைட் ஆகும்னா டிஸ்க் பிளாக் அண்டு கீ சைஸ். அதாவது ஒரு நம்ம என்ன சிஸ்டம் யூஸ் பண்ணுறோமோ அதில் இருக்க டிஸ்க் பிளாக்கு அது எப்படி பிடிக்கிறாங்க அந்த பிளாக்கு அதை பொறுத்தும், அதுக்கப்புறம் கீ சைஸு எவ்வளோ கீஸ் இருக்குது நமக்கு அதோட சைஸை பொறுத்தும் நமக்கு M அப்படின்றது டிசைட் ஆகும். இந்த ட்ரீல 17 கீஸ் இருக்கு. அந்த கீழே ஒரு கீழையும் என்ன இருக்கும், அந்த கீயை ஹேண்டில் பண்ற டேட்டாவை பத்தியும் அதுக்கப்புறம் அதோட பாயிண்டரை பத்தின இன்ஃபர்மேஷனும் அது எதை அதாவது நெக்ஸ்ட் அண்ட் ப்ரீவியஸ் பாயிண்டரோட இன்ஃபர்மேஷனும் இதுல இருக்கும் ஒரு கீழையும். இந்த கீஸை வச்சே நம்ம பைனரி ட்ரீயை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணும் போது நமக்கு ஹைட்டு வந்து இதை காட்டிலும் அதிகமாகவே வரும். ஏன்னா இது ஒரு நோட மல்டிபிள் கீஸ், அதாவது M-1 கீ ஹேண்டில் பண்ணுறதால இது ஹைட்டு வந்து நமக்கு குறைவாக இருக்கும். ஹைட்டு குறைவானாலே நம்மளால அதிகப்படியான டேட்டாஸை மெயின்டைன் பண்ண முடியும். இந்த மாதிரி எம்வே ட்ரீயை ஹேண்டில் பண்ணுறதால இம்ப்ரூவ் ஆகும் பர்ஃபார்மன்ஸ். பர்டிகுலராக பார்த்தோன்னா B-tree பார்த்தோன்னா எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜுக்கு ஃபாஸ்டராக இருக்கும். ஆப்டிமைஸ் ஃபார் லார்ஜ் டேட்டா செட்டுக்கு ஆப்டாக இருக்கும். லார்ஜ் டேட்டா செட் அப்படின்னும் போது மில்லியன்ஸ் ஆஃப் ரெக்கார்ட்ஸை எஃபிஷியன்ஸாக ஹேண்டில் பண்ணும் B-tree. இந்த டயக்ராமே பார்த்தோன்னா நமக்கு எம்டி சப்ட்ரீயே இல்லை, அதாவது எம்டியாக எந்த நோடுமே இல்லை. இதனால என்ன ஆகும், மெமரி ஸ்பேஸும் நமக்கு குறைவாக தேவைப்படும். அதாவது நல் டேட்டாவெல்லாம் நம்ம மெயின்டைன் பண்ணணும்னு அவசியமே இல்லை. நெக்ஸ்ட் ஹைட் ஆஃப் த B-tree எப்படி கால்குலேட் பண்ணுவோம்னா log M/n. M அப்படின்னா ஆர்டர் ஆஃப் த ட்ரீ, N அப்படின்னா வந்து நம்பர் ஆஃப் நோட்ஸ். நெக்ஸ்ட் அதோட டைம் காம்ப்ளெக்சிட்டின்னு பார்த்தோன்னா சர்ச்சுக்கு, இன்சர்ட்டுக்கு, டெலிட் இது மூணுத்துக்கும் big O log n. டிராவல்ஸ் மட்டும் பார்த்தோன்னா ஒரு நோடையும் விடாமல் விசிட் பண்ணுறோம்ல, அதனால big O n. அதுக்கு மட்டும் டைமுக்கு வந்து கொஞ்சம் கூடவே இருக்கும். எப்பயுமே லாக் அப்படின்னும் போது குறைச்சலான டைம் காம்ப்ளெக்சிட்டியில தான் அது ஆட் ஆகும். n அப்படின்ற போது அந்த ட்ரீல இருக்க எல்லா நோடையும் விசிட் ஆகும்.